ഹെൽപ്ലെസ് മൊമെന്റ് അവിടെ കാണിച്ചു. സൂര്യ കോമ്പയിൽ വന്ന വാലി മൂവിയാണ് നമ്മളിപ്പോ റിയാക്ഷൻ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. അപ്പൊ അതിൽ ഏകദേശം എനിക്ക് തോന്നുന്നു ഒരു ക്രൂഷ്യൽ പോയിന്റിലാണ് നമ്മൾ ശരിക്കും എത്തിയിരിക്കുന്നത്. പ്രത്യേകിച്ച് ലാസ്റ്റ് സീനിൽ ആ ഒരു ഫൈറ്റ്, കാരണം എന്താ പറയാ, ആര് ടച്ച് ചെയ്താലും ആൾക്ക് പിടിക്കില്ല എന്നുള്ള സംഭവം ആ സീനിനെ കൂടി കാണിച്ച്, പ്രത്യേകിച്ച് സിമ്രൻ ഒരു ഡയലോഗ് പറയുന്നുണ്ട്. അതായത് എന്താ പറയാ, അവര് മാത്രല്ല നിന്നെ കൂടെ ടച്ച് ചെയ്യിപ്പിക്കില്ല, ടച്ച് ചെയ്താൽ തന്നെ പിടിക്കില്ല, പിന്നെയാണ് പുറത്ത് ഒരാൾ വന്നു കഴിഞ്ഞാൽ എന്നുള്ള സംഭവം. ആ ഒരു ഫൈറ്റ് നടന്നതിന്റെ റീസൺ. പക്ഷെ ബ്രദറെ ബിലീവ് ചെയ്യുന്നില്ല പറയുന്ന സംഭവങ്ങളൊക്കെ. ഇനിയിപ്പോ എങ്ങനെയായിരിക്കും ആ റിയലൈസേഷൻ വരുന്നത്, ഈ ക്യാരക്ടർ എങ്ങനെയായിരിക്കും എക്സ്പോസ് ചെയ്യപ്പെടുന്നത് എന്നുള്ളതാണ് നമ്മൾ വെയിറ്റ് ചെയ്യുന്നത്. അപ്പൊ നമുക്ക് തന്നെ അടുത്ത സീൻ എടുക്കാം. റെഡി? ക്യാരക്ടർ. ஹலோ, என்ன பாக்குறீங்க? நான் உங்க வைஃபோட ஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரியும் பாக்குறீங்களா? நீங்க பிரியா லவ் பண்ணதுல இருந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க வரைக்கும் எல்லாம் தெரியும். ஓ, நீங்க திடீர்னு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுனால என்னால வர முடியல. இல்லன்னா நிச்சயமா இருப்பேன். பிரியா, என்னடி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஓகே, லுக் அவருக்கு அறியிല്ലല്ലോ ட்வின்ஸ் ஆனது. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்க? இப்போ உன்னை பார்த்து எப்படி இருக்கு தெரியுமா? பேய் அடிச்ச மாதிரி இருக்கு. ஏன் இப்படி ஆயிட்ட? உனக்கு அப்படி என்னதான் ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? அங்க நிக்கிறாங்க, அவதான் ப்ராப்ளம். அவரா? அவர் என்ன ப்ராப்ளம்? அவ என்ன பண்றா தெரியுமா? என் பின்னாலே சுத்தி சுத்தி வரா. நான் எங்க போனாலும் அங்க வந்து நிக்கிறான். பெட்ரூம் போனா வந்துடுறான், கிச்சன் போனா வந்துடுறான், ஷாப்பிங் போனா அது கூட வந்துடுறான். ஈவினிங் ஆபீஸ் முடிச்ச நெக்ஸ்ட் மினிட் வீட்டுல தான் இருக்கான். வீட்டுல தான் எதுக்குன்ற? அவனுக்கு என் கூடவே இருக்கணும், என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாக்குறதுல என்ன பாரு தெரியுமா? ஏய், அண்ணன் வீட்டுல புருஷன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டானா? நான் ஓவர் போறேன். நீ என்னடா உன் புருஷன் இப்படி எல்லாம் பண்றானே என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண? ஐயோ, நீ ஹஸ்பண்ட் இல்ல, ஹஸ்பண்டோட அண்ணன். ரெண்டு பேரும் ட்வின்ஸ். என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. ആദ്യം പറഞ്ഞപ്പോ മറ്റേ പിന്നെ അങ്ങനെയല്ല തോന്നുള്ളൂ. കാണുമ്പോ அவன் இன்னும் நடையணும்னு நினைக்கிறானா? அடைச்சிட்டதாவே நினைக்கிறான். இவருக்குள்ள இன்னும் ஒண்ணுமே நடக்கிறதாலதான் அவன் சிவாவை இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கான். என்ன சொல்ற? இவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. இன்னைக்கு நடந்துரும் இருப்பேன். ஏதாவது பண்ணி நடக்கவே பண்ணிடுவான். பிரியா, நான் சொல்றது கேளு. நீ உன் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வேற வீட்டுக்கு போயிடு. அவன் அவங்க அண்ணனை விட்டுட்டு வரமாட்டான். அப்ப அவனுக்கு நீ முக்கியம் இல்ல. உன் நிலைமையில நான் என்ன பண்ண தெரியுமா? அவனை நான் சாத்திட்டு இவனை நான் திட்டிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அவன் கூட வரமாட்டானே தவிர நான் இல்லாத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவான். அவனுக்கு நான் அந்த கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. ஏன் தெரியுமா? நான் அவனை அவ்வளவு நேசிக்கிறேன். ப்ராப்ளம் இதா, தேவா கெட்டவன் எனக்கு தெரியும், அது சிவாவுக்கு தெரியாது. என்னைக்கு அது அவனுக்கு தெரியுதோ அன்னைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். எப்ப? தேவா கெட்ட கூடிய சீக்கிரம். എന്തോ പ്ലാൻ ഉണ്ടല്ലോ. What happened was the burglar knocked me down and Michael took it too well. മറ്റേ ചവച്ചത് നോക്കിട്ടാ പോന്നെ. The reality gets to people who've never seen it up close like that. When I first started out, മാറിപ്പോണ്ടെന്നാ ഡൗട്ട് ഉണ്ട് ഇല്ലേ? മാറിപ്പോയി. ഡൗട്ടുണ്ട്. എന്തോ കലക്കി കൊടുത്തിട്ടുണ്ട്, പിൽസ് എന്തോ. ഉറക്കാനാണ് നീ? ഡൗട്ട്. നല്ല ഫ്രെയിം കാണിച്ചോടെ. ഒരു മാറ്റം ഇല്ല. അതതിന്റെ തെറ്റല്ല, ആ ഫ്രെയിംസ് കാണിച്ചുണ്ട്. നല്ല രസത്തിൽ കാണിക്കുന്നുണ്ട് അല്ലേ? என்ன தூக்கம் வருதா? வரும். ஏன்னா நீ சாப்பிட்ட பால 3 தூக்க மாத்திரை போட்டிருக்க. மத்தவங்களுக்கு என்ன ஒண்ணு போதும்.
பட் நீ சாதாரண ஆள் இல்ல. அதான் கூட 2 போட்டிருக்கேன். நீ முழிச்சிட்டு இருந்தனா இன்னைக்கும் ஏதாவது பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாம பண்ணிப்பேன். அதான் இப்படி பண்ண. என்ன வல்கர் புத்திடா உனக்கு? தம்பி பொட்டாட்டி எடுத்துக்கணும், அதுவும் கற்போட எடுத்துக்கணும். இனிமே நான் தேவையில்லாம சிவா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறது இல்ல. எல்லாம் நானே பார்த்து போறேன். ஆக்சுவலா மொத்தமா 30 மாத்திரை போட்டு உன் கதையை முடிச்சிடலான்னு பார்த்தேன். பாவம்னு விட்டுட்டேன். பட் தொடர்ந்து பாவம் பாப்ப நினைக்காத. தேவைப்பட்ட அறிவு செய்வேன். இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீ தூங்கிட்டே இருப்ப. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துகிட்டு. சிவா என்ன பிரியா இப்படி பண்ணிட்ட? பிரியா, சிவா சிக்கன் பண்ணிட்டு இருந்த. அண்ணன் ரொம்ப நாளா மின்னுட்டு இருக்கானே. நாமளும் ஒரு நாள் மின்னுவோம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டு. മറ്റേത് ചവക്കണത്. சிவா சிவா ഓ സീന് പുള്ളിമാൻ എനിക്ക് ഡൗട്ട് ഉണ്ടായിരുന്നു അവിടെ അങ്ങനെ ആ ചവച്ചോണ്ടിരിക്കുന്നല്ലേ. ഇനിയിപ്പോ എണീക്കില്ലല്ലോ. ആ? ആട്ടി പിടിക്കലൊക്കെ ആട്ടി ഓടിക്കുന്നല്ലേ. അപ്പൊ ഈ സമയത്ത് വീട്ടുകാരൊന്നും ഇല്ല അവിടെ. ആ പക്ഷെ അനിയത്തി എപ്പോഴും ഉണ്ടാവാറില്ല. മറ്റെന്താ ഹോസ്പിറ്റലിൽ പഠിക്കുന്നെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. നമ്മളില്ല അവിടെ. ആളെപ്പോഴും ചെടിക്ക് വെള്ളം വെച്ചോണ്ടിരിക്കും. ആ நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனா அதை கேட்டு நீ ஷாக் ஆகக்கூடாது, வேதனை படக்கூடாது. ஆ? பிரியா உன் மேல ரொம்ப சந்தேகப்படுறா. என்னன்னு தெரியுமா? நீ அவளை அடையணும்னு நினைக்கிறியா? இதுதான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்றது. இதை கேட்டா நீ எவ்வளவு வருத்தப்படான்னு எனக்கு தெரியும். இருந்தும் சொல்றேன். ஏன்னா இது தெரிஞ்சு உண்டாகிற பிரச்சனை விட தெரியாம இருக்கிற உண்டாகிற பிரச்சனை தான் அதிகம். நீதான் எங்க 2 பேரும் சேரவே விட மாட்டேங்கிறியா? நீதான் ஏதாவது பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க விடாம பண்ணிட்டியா? அதுக்காக அவனை தூங்க வச்சுட்டா. பிரச்சனை தீர்ந்து பால்ல தூக்கு மாத்திரை போட்டு நீ நினைச்சு எனக்கு கொடுத்துட்டா. இதுலயே தெரியலையா அவ தப்புன்னு? அவன் நல்லவதான், ஆனா ரொம்ப சந்தேகம், குழப்பம். அதுவும் இப்ப கொஞ்ச நாள் ரொம்ப அதிகமாயிடுச்சுனே. கிட்டத்தட்ட 10 மாதிரி ஆயிட்டா. அதை கரெக்ட் பண்ணிட்டா வேற எந்த பிரச்சனையும் வராது. அதான் அவளை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட செக் பண்ணலான்னு என்ன சொல்ற? பிரியா, நான் பல தடவை யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ எங்க அண்ணன் சந்தேகப்படுறதும் நான் அவனை திட்டுறதும் இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட செக் பண்ணா தப்பு இல்லைன்னு தோணுது. நீ என்ன சொல்ற? என்னன்னா இல்ல, ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட செக் பண்ணலான்னு. வெரி குட், நல்ல ஐடியா. பட் இதுக்கு உன் அண்ணன் ஒத்துக்கணுமே. இதுக்கு உன் அண்ணன் ஒத்துக்கணுமே. நீ சொல்ற மாதிரி மத்த எல்லா விஷயத்தையும் உங்க அண்ணன் நல்லவன் தான். உன்னை நல்லா படிக்க வச்சு உனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து അണ്ണനായിരിക്കും പറയുന്നത്. இப்படி ஆயிடும். அதை மட்டும் டாக்டர் கிட்ட செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டா நான் ஏன் தேவையில்லாம சந்தேகப்பட போறேன்? நான் ஏன் தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்? இப்ப எப்படி உங்க அண்ணனை ஒத்துக்க வைக்கிறது? പറയില്ലേ നീ? இப்ப நானே ഇല്ല പറയില്ല. உனக்கு பைத்தியம் வா செக் பண்ண கூப்பிட்டா வந்துருவேனா? குதிச்சு குமார போட்டு பிளேட் எல்லாம் உடைச்சு வீடியோ ரெண்டாக்கிற மாட்டேன். நீ ஒண்ணு பண்ணு, உங்க அண்ணன் கிட்ட எனக்கு பைத்தியம் சொல்லு. டாக்டர் கிட்ட செக் பண்ணணும், நீ கூட வான்னு கூப்பிடு. அங்க போன அப்புறம் அவரை செக் பண்ணிடலாம். என்ன ஐடியா? எக்ஸ்பிரஷன் கண்ணே. அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு தெரியணும். என்ன பிளான் ஓகேயா? കണ്ണിന് എക്സ്പ്രഷൻ അവിടെ ചിലപ്പോ സീനായിരിക്കുമല്ലോ. അല്ല അവിടെ ആ സീനിൽ ഫുൾ കണ്ണിന് എക്സ്പ്രഷൻ ആയിരുന്നു. ഇങ്ങനെ മാറിക്കൊണ്ടിരിക്കും. കാരണം പറയാൻ പറ്റില്ലല്ലോ, നുണ പറയാൻ പറ്റില്ലല്ലോ. ഓ നല്ലോണം സംസാരിച്ചോണ്ടിരിക്കുന്നു. எனக்கே பயமா இருக்கு. என் பேரு மாற்றுபுரம். வாங்க சார். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். மீட் மை பிரதர் தேவா. ஹலோ. மை வைஃப் பிரியா. ஹலோ. ஹலோ டாக்டர். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனது சொன்னது என் ஹஸ்பண்ட். பட் உங்களை சூஸ் பண்ணது நான். உட்காருங்க. உட்காருங்க.
இல்ல இல்ல நீங்க உட்காருங்க. ஓ இல்ல டாக்டர் பரவாயில்ல, நான் நிக்கிறேன், அவர் உட்காரட்டும். நீங்க தான் உட்காருங்க. உங்ககிட்ட நான் பேசணும். இல்ல டாக்டர், போன் என்ன தெளிவா சொல்லிட்டேன்ல. அவர் எல்லாம் சொல்லிட்டாரு, அதனாலதான் உங்களை உட்கார சொல்றேன். என்ன சிவா, நீ முதல்ல உட்காரு. நான் இப்ப உட்காரதா முக்கியம், உங்க அண்ணன் ட்ரீட்மெண்ட் தானே முக்கியம். டாக்டர் இது பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அவர் கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலாம். இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நீ இப்படி வா. இது பாருங்க, இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எனக்கு இல்ல, எனக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லி உங்களை இங்க கூட்டிட்டு வந்த இந்த பிளானுக்கு ஐடியா கொடுத்தது நான் தான். நீங்க மனசுல ஒண்ணு வச்சுக்காதீங்க, நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. வாங்க. ഓ ആള് റെഡിയാണ് അറിയാം മറക്കാനായിട്ട്. കാരണം അങ്ങനെ എന്തെങ്കിലും പ്രശ്നമാണെങ്കിൽ ശരിയാവട്ടെ ആ நான் சொல்றது கேளு. நீ முதல்ல உட்காரு. என்ன சொல்ற நீ? நான் நான் எதுக்கு உட்காரணும்? பிரியா, ഇപ്പൊ സൈക്കോളജിക്കലായി പടം. நான் டாக்டர் கிட்ட எல்லாம் தெளிவா பேசிட்டேன். இது வேற ஒண்ணு இல்லையா, சும்மா சும்மா சந்தேகப்படுறதுனால வரதானே. இது ஆரம்பம் தான். ஒரு 10 days கோர்ஸ் எடுத்துட்டா எல்லாம் சரியா போயிடும் டாக்டர் சொன்னாரு. ப்ளீஸ் பிரியா. டாக்டர் எனக்கு ஒண்ணு இல்ல டாக்டர். இங்க வர்றவங்க அப்படித்தாம சொல்றாங்க. நீங்க முதல்ல ഓ சாரி டாக்டர், കണ്ണുണ്ട சாரி டாக்டர், எனக்கு ஒண்ணு இல்ல டாக்டர். அத நிக்கிற பாருங்க, அவனுக்குதான், அவனை செக் பண்ணுங்க. எனக்கு ஒண்ணு இல்ல டாக்டர். ஹஸ்பண்ட் அண்ணன் ഹെൽപ്ലെസ് മൊമെന്റ് അവിടെ കാണിച്ചു. ഓ ഛീ. இப்படிதான் அவன் தான் வேலை உண்டுன்னு இருப்பான். ஆனா இவன் இல்ல, அவன் என்ன பாக்குறான், சிரிக்கிறான், முறைக்கிறான்னு டார்ச்சர் தாங்க முடியல. ஒரு நாள் திடீர்னு தூக்கத்துல இருந்துருச்சு. இந்நேரம் உங்க அண்ணன் என்னதான் நினைச்சு படுத்து பண்றான். நான் என்ன பண்ணேன்? உனக்கு ஏமா இப்படி எல்லாம் தோணுது? அவரையும் பாக்கலாமா? முதல்ல நீங்க உட்காருங்க. ഇപ്പൊ ശരിക്കും സൈക്കോളജി പ്രോബ്ലം ആയിരിക്കാന്ന് തോന്നുന്നു. ഇഞ്ചക്ഷൻ എടുക്കുന്നുണ്ടല്ലോ. ഓ ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்லடா, எல்லாம் சரியா போடுறேன். எல்லாம் சரியா போடுச்சு. எல்லாம் சரியா போயிடும் பிரியா. என்ன நீ நம்பல? அப்படி இல்ல ഓ ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க. இல்லடா பிரியா, ப்ளீஸ். சாரி பிரியா, பிரியா. ഓ സീൻ ഫുൾ അങ്ങനെ ആക്കി കളഞ്ഞു അവിടെ. ഒരു മ്യൂസിക്കും ഇല്ലാണ്ട് പെർഫോമൻസസ് മാത്രം. உன்னை விட்டுட்டு போயிடுறேன். நான் உன்னை விட்டுட்டு போனா கூட உங்க அண்ணனை விட்டுட்டு என் கூட வரமாட்டேன். ஆனா நான் கூட இல்லைன்னு நினைச்சு வேதனைப்படுவேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் சிவா. அந்த கஷ்டத்தை கூட உனக்கு கொடுக்க கூடாதுதான் உங்க அண்ணன் எனக்கு கொடுத்த கஷ்டத்தை எல்லாம் உனக்காக. ஆனா நீ இதை பைத்தியம் நினைச்சு. இல்ல பிரியா, அப்படி இல்ல பிரியா. അവിടെ ഹെൽപ്ലെസ് മൊമെന്റ് അല്ലേ? Sorry. I'm sorry. ഓ റിയലൈസ് ആവണം, എന്നാലും മാത്രമേ സംഭവം നടക്കുള്ളൂ. എന്തായാലും ആ ഒരു സീന് രണ്ടുപേരും ഭയങ്കരമായിട്ട് പെർഫോം ചെയ്ത് കളഞ്ഞു. അതായത് സിമ്രൻ മാം ആണെങ്കിലും അജിത് സാർ ആണെങ്കിലും രണ്ടുപേരും, അജിത് സാറിന്റെ രണ്ട് ക്യാരക്ടർ ആ ഒരു രണ്ട് ഷെയ്ഡ് ആണെന്നുണ്ടെങ്കിൽ ഭയങ്കര ഒരു എഫക്ട്. അതായത് ഒരാൾ ഭയങ്കര ഒരു പാവായിട്ട് ആ ഒരു സോഫ്റ്റ്നെസ്സിൽ നിൽക്കുന്ന സമയത്ത് ആൾക്ക് ഭയങ്കര
ആ ഒരു എല്ലാം ഭയങ്കര ഇന്നസെന്റ് ആണ്. അപ്പുറത്തെ ഭാഗത്താണെങ്കിൽ ഭയങ്കര കണ്ണിങ് ആയിട്ട് ആ ഒരു ഇടയ്ക്കൊരു ചിരി ചിരിച്ചിട്ട് പെട്ടെന്ന് എക്സ്പ്രഷൻ മാറ്റുന്ന ഒരു സാധനമൊക്കെ ഇല്ല. ഏറ്റവും പോലെ എന്തൊരു പെർഫോമൻസ് ആണ് അവിടെ ആ ഒരു ക്യാരക്ടറിനെ. ശരിക്കും ആ ഒരു ക്യാരക്ടർ അതാണ് ശരിക്കും അവിടെ ഒരു ചാൻസ് കൊടുത്തു ആ ക്യാരക്ടർ നന്നാവാൻ. അതായത് നടന്നതൊക്കെ നടന്നു നോക്കിയാൽ പാസ്റ്റ് എന്നുള്ള രീതിയിൽ. പക്ഷെ ആള് ഒരിക്കലും നന്നാവില്ല, അതാണ് സംഭവം. അതായത് എന്താ പറയുക, ഇപ്പൊ എന്തെങ്കിലും മിസ്റ്റേക്ക് ആണെങ്കിൽ അത് റിയലൈസ് ചെയ്ത്, ഈവൻ എനിക്ക് തോന്നുന്നു ആ ഒരു മിസ്റ്റേക്ക് റിയലൈസ് ചെയ്ത് മാറിയിട്ടുണ്ട് എന്നുണ്ടെങ്കിൽ ഷീൽ സ്റ്റിൽ ആക്സെപ്റ്റ്. മനസ്സിലായ ആ ഒരു ഫീലാണ്. അപ്പൊ ശരിക്കും ആ സിമ്രൻ മാമിന്റെ ആ ഒരു ക്യാരക്ടറിന്റെ ആ ഒരു പ്യോർ മൈൻഡ് നമുക്ക് അവിടെ കാണാൻ പറ്റുന്നുണ്ട്. അത് മാത്രമല്ല മാക്സിമം ആ ഫാമിലി ഒന്നിച്ച് കൊണ്ടുപോകാനായിട്ടും പുള്ളി ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്. കാരണം അതുകൊണ്ടല്ലേ ആ ഒരു നമ്മളെ ഗുളിക കൊടുത്ത സമയത്തായാലും കൊല്ലേണ്ട രീതിയിൽ കൊടുത്തില്ല. കാരണം അല്ലെങ്കിൽ വേണമെങ്കിൽ ഫുള്ള് കൊടുക്കാന്നുള്ള രീതിയിൽ പറഞ്ഞില്ലേ. പക്ഷെ എന്നാലും ഇപ്പൊ ഒരു ചാൻസ് കൊടുക്കുകയാണ് അറ്റ്ലീസ്റ്റ് ഇപ്രാവശ്യം അങ്ങനെ. പക്ഷെ സ്റ്റിൽ ആള് ഒരു മാറ്റമില്ല, ആ ഒരു സംഭവം തന്നെയാണ്. അതായത് ആളുടെ ഒരു ടോക്സിസിറ്റി ഇങ്ങനെ കൂടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്, ഓരോ ദിവസം കൂടുമ്പോഴും ഇങ്ങനെ കൂടിയിരിക്കണം, ഒരിക്കലും കുറയുന്നില്ല. അപ്പൊ ആദ്യമൊക്കെ എന്ന് വെച്ചാൽ ചിലപ്പോ ഒരു ലെവൽ 1, 2 ആണെങ്കിൽ ഇപ്പൊ ഇങ്ങനെ മേലേക്ക് ഇങ്ങനെ പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പൊ അതാണ് ശരിക്കും ഭയങ്കര അതായത് ടോക്സിക് ടു ദ മാക്സ്. അതായത് ഒരു റിവെഞ്ച് പോലെയാണ് ആള് കണക്കാക്കുന്നത് അല്ലെ. അതായത് ഒരു ഭയങ്കരമായിട്ടുള്ള ഒരു സീനാണ് ഇപ്പൊ കാണിച്ചിട്ടുള്ളത്. കംപ്ലീറ്റ് എക്സിക്യൂഷൻ ഓഫ് എസ് സൂര്യ, അതുപോലെ തന്നെ ഇവരുടെ പെർഫോമൻസ്. 2 പേര് അല്ലെ 3 പേര് തന്നെ പറയാം, കാരണം 3 പേരാണ് അവിടെ ഉള്ളത്. അവർ 3 പേരും ഒരു രക്ഷയില്ലാണ്ട് പെർഫോം ചെയ്യും. രക്ഷയിൽ ഇനിയിപ്പോ നെക്സ്റ്റ് എന്തായിരിക്കും, കാരണം ഏകദേശം അവര് അവിടെ ആ ഒരു സംഭവം നിന്നു. വേറെ ട്രീറ്റ്മെന്റ് സംഭവങ്ങളൊന്നും പോയില്ല. എനിക്ക് തോന്നുന്നു വേറെ ഏതെങ്കിലും ഡയറക്ടറെ മൂവി ആണെങ്കിൽ അവിടെ ചിലപ്പോ വേറെ സീനായാണ്, സീൻ വേറെ രീതിയിൽ. കാരണം അവിടെ വേറൊരു ത്രെഡും കൂടി ഉണ്ട് പോകാനായിട്ട്. പക്ഷെ അത് കൊണ്ടുപോയില്ല, അവിടെ സ്റ്റോപ്പ് ചെയ്തു. പക്ഷെ സംതിങ് എൽസ് ഇസ് ഗോണ കം. എനിക്ക് തോന്നുന്നു എന്താ ഇനി സംഭവിക്കാൻ പോണെന്ന് അറിയില്ല. പക്ഷെ ഏകദേശം മൂവി എൻഡ് ആവാറായി. അപ്പോ ഇത്രയും നമ്മൾ പറയില്ലേ, ഒരു സംഭവം ഒരു 10 പ്രാവശ്യം നമ്മൾ പറയുന്ന സമയത്ത് ചെറിയൊരു ഡൗട്ട് നമ്മുടെ മനസ്സിലായിരിക്കും. അപ്പൊ അതുപോലെ ചിലപ്പോ ആ ഒരു ക്യാരക്ടറിന്, അജിത് സാറിന്റെ ആ ഒരു ബ്രദർ ക്യാരക്ടറിന് ചിലപ്പോൾ അടിച്ചിട്ടുണ്ടായിരിക്കാം ചെറുതായിട്ടെങ്കിലും അല്ലെ. പ്രത്യേകിച്ച് ആ ഒരു മരുന്ന് കൊടുത്തിട്ടും ആ ഒരു അതായത് ആ ഇഞ്ചക്ഷൻ അടിച്ചതിന് ശേഷം ആളാ ഒരു ഭയങ്കര ഇമോഷണലി പറഞ്ഞ കാര്യങ്ങള് ചെറിയൊരു ഫീല് ചിലപ്പോൾ മൈൻഡിൽ വന്നിട്ടുണ്ടാകാം എന്ന് തോന്നുന്നു. അപ്പൊ അങ്ങനെ ഒരു മൈൻഡ് വന്നിട്ടുണ്ട് എന്നുണ്ടെങ്കിൽ ചിലപ്പോൾ പുള്ളിക്കാരൻ ഇനി ശ്രദ്ധിക്കാൻ സാധ്യതയുണ്ട്. അതായിരിക്കും ചിലപ്പോൾ കാണിക്കാൻ പോകുന്നത്. പക്ഷെ ക്ലൈമാക്സിൽ എന്തായാലും റിയലൈസ് ചെയ്യുന്ന സംഭവങ്ങളൊക്കെ ആയിരിക്കും. റിയലൈസ് ചെയ്തിട്ട് ഇനി എന്തായിരിക്കും നടക്കാൻ പോകുന്നത് എന്നുള്ളതാണ് നമ്മൾ വെയിറ്റ് ചെയ്യുന്നത്. അപ്പൊ എന്തായാലും അടുത്ത വീഡിയോയിൽ കാണാം.